பாருங்க, நிக்க கூட நேரம் இல்லவே இல்ல. சீக்கிரம் கிளம்பணும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா நான் எடுத்து வைக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. ஏங்க என்ன இது என்னங்க பாக்குறீங்க? ஏங்க நான் சென்னைக்கு போறேங்க. அதான் எனக்கு தெரியுமே. அதனாலதான் எனக்கு இவ்வளவு படபடப்பா இருக்கு. அங்க போயிட்டு எதை பத்தியும் டென்ஷன் ஆகாம அவங்க செய்ய சொன்னதை செஞ்சு ஜெயிச்சுட்டு வாங்க. ஏங்க அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் தனியா போனதே இல்லைங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசு. ஏங்க லைஃப்னா அப்படிதாங்க இருக்கும். புது புது இடம், புது புது மனுஷங்க, எல்லாமே நம்ம பழகணும். இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு இந்த தென்காசியிலே இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? சும்மா தைரியமா போயிட்டு வாங்க. அதுக்கு இல்லைங்க, தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரினா பயமா இருக்கா? அப்படியெல்லாம் இல்லைங்க, பயம்னு சொல்ல முடியாது. ரொம்ப போர் அடிக்கும்ல. புது இடம், எனக்கு யாரையும் தெரியாது. பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கரெக்ட் தான். அதான் நீங்க ஏங்க இருக்கீங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாமா? நீங்க ஊருக்கு போயிட்டா கடையை எப்படியும் நாம அடைச்சுதான் ஆகணும். இந்த சக்கரை பையன் சும்மா தானே இருக்கான். அவனை வேணா உங்க கூட நான் அனுப்பி வைக்கட்டுமா? யாரு அவனா? அவன்தான். ஏன் என்ன இப்போ? அவன் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன்லாம் ஒன்றும் வரமாட்டான். அச்சோ, அப்ப சரி, அத்தை கிட்ட கேட்கலாமா? அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாது. அங்க போய் என்ன பண்ண போறோம்? அப்புறம் உங்களை தான் திட்டுவாங்க. ஆமாங்க, என்ன பண்ணலாம்? அப்ப மாமா இருங்க இருங்க, இப்ப எதுக்கு நீங்க லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க? வீட்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வாங்க. ஏங்க நானா? என்ன விளையாடுறீங்களா? போங்க. ஏற்கனவே போய் சொல்லி சம்மதிக்க வச்சேன்னு அத்தை என் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. நான்லாம் கேட்க மாட்டேன்ப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏங்க அதெல்லாம் சரியா வருங்க. நான் வேணா அம்மாட்ட பேசுறேன். நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஐயோ இல்லங்க, சாரிங்க. எனக்கு மட்டும் என்னங்க தெரியும்? நானும் சென்னைக்கு போனதே இல்ல. நான் வந்து என்ன செய்ய போறேன் சொல்லுங்க? இதுக்கு தான் நான் அப்பவே அந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் கலந்துக்கிட்டே ஆகணும்னு அடம் பிடிச்சீங்க. அது இல்ல. நீங்க தானே பதிவு பண்ணீங்க. இப்ப கூட உங்க நம்பருக்கு தான் எல்லா தகவலும். வேணும்னா என் போன் வேணா எடுத்துட்டு போறீங்களா? ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும், எனக்கெல்லாம் படிக்க தெரியாது. நீங்க தானே இதுக்கெல்லாம் காரணம், நீங்க தான் வரணும். வாய்ப்பே இல்லங்க. இப்ப நான் கிளம்பி வந்தா புருஷன் கூட ஜாலியா ஊர் சுத்த போறதுக்கு திட்டம் போட்டியான்னு அத்தை என்ன நல்லா திட்டுவாங்க. நான் தான் அம்மாட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல, நீங்க வாங்கல. எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சுக்கிட்டு நீங்க சொல்றதா நான் இப்பவும் கேட்கிறேன். இந்த தடவை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. நீங்க என் கூட சென்னைக்கு வரீங்க, அவ்வளவுதான். நீங்களும் துணி எடுத்து வைங்க. என்ன ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ நேரம் ஒரு பச்சை மண்ணை கதற விட்டுருக்கீங்க. ஏன் ஏன் புருஷன் ஜெயிக்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டாமா? அது வரைக்கும் நான் எப்படி இங்க இருப்பேன்? வேணாங்க. நீங்க என் பாவம் கஷ்டம். நான் அம்மா இல்ல சக்கரை யாரையாவது கூட்டிட்டு போறேன். நீங்க வீட்லயே இருங்க. முடியாது முடியாது, நான் வருவேன். நான் தான் உங்க கூட வருவேன். என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் ஜாலியா ஊர் சுத்தலான்னு பாக்குறீங்களா? நான் வருவேன்.
போச்சு. இந்த 4 செவத்துக்குள்ளேயே தான் என் வாழ்க்கை இருக்க போகுது. எல்லாம் என் தலை எழுத்து. ஏய், என்னாச்சு அர்ச்சனா? வரும்போதே ஏன் இப்படி புலம்பிட்டே வர? வேற என்ன பண்றது? என்னால முடிஞ்சது அது மட்டும் தானே. டிசைனா பிளான் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நான் என்ன காலேஜா போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏய், இப்பெல்லாம் நீ ரூம்குள்ள வரும்போதே சந்தோஷமாவே வர்றதில்ல. ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சு புலம்பிக்கிட்டே தான் இருக்க. நடக்கிறதுலாம் அப்படிதாங்க இருக்கு. நான் என்ன வேணும் நான் பண்றேன். சரிடி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? இந்த சந்தியா எப்படி ஐடியாவா பேசி போட்டிக்கு போக அத்தைய சம்மதிக்க வச்சுட்டா பாத்தீங்கல்ல? நீங்களே சொல்லுங்க. அவளை பார்த்தா போட்டிக்கு போற மாதிரியா இருக்கு? நல்லா பிளான் பண்ணி ஹனிமூனுக்கு போற மாதிரி இருக்கு. ஐயோ வேணா அர்ச்சனா, அதுக்காக நீ ஏதாவது பிளான் பண்ணி எனக்கு செலவு இழுத்து விட்டுறாத. அதான் தெரியுமே, நான் உள்ள வந்த உடனே தான் சொல்லிட்டேனே என்னோட மொத்த வாழ்க்கையும் இந்த 4 செவத்துக்குள்ளேயே தான் முடிய போகுதுன்னு. ஐயோ, இவ்ளோ நாள் சண்டை போட்டு பிரிஞ்சு இப்ப சேர்ந்திருக்காங்க. அதை கொண்டாடுறதுக்காக கிளம்பி போறாங்க. எனக்கு தான் நல்லா தெரியுமே. ஏய், நாமளும் தான் சண்டை போட்டோம், சேர்ந்தோம், இப்ப படத்துக்குலாம் போனோம். ஆமா, ரொம்ப பெருமைதான். ஒரு சினிமா, ஒரே ஒரு சினிமா, அதுவும் வருஷத்துக்கு ஒரு நாள். என் பிறந்த நாள் அன்னைக்கு போய் பாத்துட்டு வர்றதுக்கு எப்படிலாம் பயந்துட்டு என்னெல்லாம் போய் சொல்லிட்டு போக வேண்டியதா இருந்தது. அங்க போனா உங்க அப்பா நிம்மதியா ஒரு படத்தை கூட பார்க்க விடல. ஏய், இப்ப உனக்கு என்ன ஹனிமூன் தானே? இங்க பாரு, ஆடி மாசம் முடிய போகுது. அவங்க போனா போயிட்டு போறாங்க. வெளியில போய் கொண்டாடினாதான் ஹனிமூனா? நாம இங்கே ஹனிமூன் கொண்டாடிடுவோம். ஒன்னும் தேவையில்ல. நீங்க உங்க கணக்கு நோட்டு கூட ஹனிமூன் கொண்டாடுங்க. இதே கட்டி புடிச்சிட்டு உருளுங்க. ஏய், இந்தா இத அடியில வச்சுட்டு அதுக்கு மேல பலகாரம் எல்லாம் வை. இந்தா, இல்லன்னா நசிங்கிடும். என்ன சிவகாமி, ஆ? பலகார வாசனை மூக்க தூக்குதே. என்னால ரூம்லயே இருக்க முடியலையே, அங்க வரைக்கும் வாசனை வருதே. இதெல்லாம் என் பிள்ளைக்காக எடுத்து வைக்கிறேன். நீங்க வாசனை பிடிக்காதீங்க, அப்புறம் சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. இவ பேசுறத பாத்தியா மயிலு? ஒன்னே ஒன்னு எடுக்கும். அப்பா கொடுங்க, ஆளு பாரு. பாத்தியா இவர நைஸா கைவிட்டு பலகாரத்தை எடுக்க பாக்குறாரு. எதையும் தொடக்கூடாது, பேசாம உட்காருங்க. என்னப்பா, அம்மா விரட்டி விட்டாங்களா? ஆமாடா, ஏதோ பிள்ளை கொடுக்கிற மொத்த பலகாரத்தையும் நானே திங்கிற மாதிரி. சும்மா சாம்பிளுக்கு ஒன்னு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா தரவே மாட்டேங்கிறா. எங்க இந்த சர்க்கரை இன்னும் காணோம்? அவன்கிட்ட ஒரு டப்பா லட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். அம்மா, அண்ணனுக்கு செஞ்சது அண்ணனுக்கே கொடுத்து அனுப்புறீங்களா என்ன? கொடுத்தா என்னடா, அந்த மாதிரி ருசியா வேற எங்கேயாச்சும் லட்டு கிடைக்குமா சொல்லு? ஆ, நீயே எத்தனை தடவை உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவன் கடையில இருந்து எடுத்துட்டு போயிருப்ப. அதெல்லாம் சரிதாம்மா. அண்ணன் இப்ப சமையல் போட்டிக்கு தானே போகுது. அங்க தங்குற இடம், சாப்பாடு எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுத்து வச்சவங்கம்மா அண்ணனும் அண்ணியும் ஊரா வீட்டு காசுல சென்னை மாநகரத்தை சுத்தி பார்த்துட்டு வர போறாங்க. ஆமாண்டா, அவன் உழைச்ச காசுல ஊரை சுத்தினவன் தானே நீ. அவனை நீ இப்படிதான் பேசுவியா? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா உனக்கு? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும்னு வீடு விட்டா கடை, கடையை விட்டா வீடுன்னு இருந்த என் புள்ளைக்கு கடவுள் இதுவும் கொடுப்பான், இதுக்கு மேலையும் கொடுப்பான். உனக்கு என்னடா பொறாம? கேளுங்கம்மா, நல்லா ஏதாச்சும் வேணும்னா மட்டும் நேரடியா அண்ணன் கால்ல போய் விழுவான். மத்த நேரம் அண்ணனை கிண்டல் பண்றதே வேலையா போச்சு இவனுக்கு. ஏய், நீ ஒன்னும் பேசுவானா பார்வதி? கையில என்ன லிஸ்ட் தானே? உனக்கு வேணும்னாலும் அண்ணன் கால்ல தானே விழுற. ஆமா, எங்க அண்ணன் கிட்ட நான் உரிமையா கேட்பேன். உன்ன மாதிரி தேவைப்பட்ட காலை பிடிக்கிறது, காரியம் முடிஞ்சா கழுத்து பிடிக்கிறது என் குணம் இல்ல. ஏய், நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வர வர உங்க 2 பேர் பஞ்சாயத்தே பெருசா இருக்கு இந்த வீட்ல. ஆதி சொன்ன மாதிரி ஒத்த பைசா செலவில்லாம நல்லா ஜாலியா ஊரை சுத்தி பார்க்க போறாங்க. அதுவும் அத்தையே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கும் கடைக்கும் தான் டூர் அடிக்க போறேன். வாடா. குடுறா, குடுறா. எவ்வளவு நேரம்டா உனக்கு இதை எடுத்துட்டு வர? ஹனி, போடா. வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணிட்டேன் பார்வதி. என்னங்க லிஸ்ட்? சரியா அடிக்கி வை. பிரிச்சு பாருங்க. சரி பார்வதி. சந்தியா, அத்தை. சரவணனோட துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்ச சத்த. அவரோட துண்டு தான் காய போட்டிருக்கேன். அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். காய போட்ட எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேனேம்மா. துண்டு பெரிய துணியோட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்க. அப்படியா? சரி, நான் உள்ள போய் பார்த்து எடுத்துக்கிறேன். பேப்பரை நல்லா இதுல அழுத்தி வை.
அண்ணா 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 எப்ப டிவில வர போறீங்க? டேய் இவன் ஒருத்தன் இதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். நானே பயத்துல இருக்கேன். உனக்கு எதுக்கு சரவணா டென்ஷன்? நீ எல்லாம் ஜமாய்ச்சிருவடா. சரவணா இத பாரு, இதுல பலகாரம் எல்லாம் வச்சிருக்கேன். புது இடம், அப்புறம் அங்க விலையெல்லாம் எப்படி இருக்குமோ, பொருள் எல்லாம் எப்படி இருக்குமோ, நீ இதையே சாப்பிட்டுக்கோ. ம். ரொம்ப எல்லாம் வெளியில வாங்கி சாப்பிடாத, உடம்புக்கும் ஒத்துக்காது. அண்ணா நீங்க ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் கடையை நான் பாத்துக்கிறேனே. டேய் அவன் 1 இல்ல 2 நாளைக்குள்ள திரும்பி வந்துருவான்டா. அது வரைக்கும் கடை கிடையாது. டேய் ஆமாண்டா, நீ பாட்டுக்கு ஊரை சுத்தாம ஒழுங்கா வீட்ல உட்காந்து படிக்கணும், சரியா? சரிங்கண்ணே. ஆ அண்ணா உங்ககிட்ட பேசணும் போல இருந்தா அன்னைக்கு ஃபோன் பண்ணட்டுமாண்ணே? ஏண்டா அங்க போனாலும் என்ன விட மாட்டியாடா? டேய் சக்கரை, சும்மா சொன்னடா, போன் பண்ணுனே. சரிங்கண்ணே. ஏங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. அண்ணா அண்ணி கூப்பிடுறாங்கண்ணா. ஆமா இதோ ஆ. வந்தேன். என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, கடை வேலை எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க. இன்னைக்கு தான் வரிசையா 3 பேர் ஆர்டர் கொடுக்க வந்தாங்க. நான் ஊருக்கு போறேன்னு சொல்றேன். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது தான் ஒன்னா சேர்ந்து வருவாங்க. சரி விடுங்க, வருஷம் முழுக்க அதே வேலையை தானே பாக்குறீங்க. ஒரு 2-3 நாள் ரிலாக்ஸ்டா இருங்க, ஒன்னும் தப்பு இல்ல. சரி, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டவா? ஆ. என்னங்க இது இவ்வளவு பெருசா இருக்கு? இது எந்த ஒரு மேப்னு தெரியுமா? அதான் மேலே போட்டிருக்கே சென்னைன்னு. எஸ், இது சென்னை சிட்டியோட மேப் தான். நாம இந்த ஊருக்கு தான் போறோம். அதான் இத பத்தி உங்களுக்கு சொல்லலான்னு வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு பெரிய ஊரு! ஆ? எத்தனை ரோடு, எத்தனை சந்து! அடேங்கப்பா, எப்படிதான் அந்த ஊர் ஜனங்க இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு போயிட்டு வராங்களோ? கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் வருஷம் அங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பழகிடும்னு நினைக்கிறேன். சரி, இது பாருங்க, இதுதான் மெரினா பீச். இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த கடைசி வரைக்கும் எல்லாமே மெரினா பீச் தான். இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் பீச். ஒரு வாட்டி நான் மெரினா பீச் போயிருக்கேன். முடிஞ்ச நம்ம அங்க போலாம். ஓ பீச்சுக்கு போறீங்களாண்ணே? ஆமாடா, இதுதான் மெட்ராஸோட மேப், பாத்துக்கோ. இது என்ன நீ இவ்ளோ பெருசா இருக்கு? பேப்பர் டிவி நியூஸ்ல எல்லாம் சென்னைன்னு சொல்றாங்களே, ஆனா சில பேர் ஏன் நீ மெட்ராஸ்னு சொல்றாங்க? ஏங்க நீங்களே சொல்லி கொடுங்க அவனுக்கு. வெள்ளைக்காரங்க காலத்துல அத மெட்ராஸ்னு சொன்னாங்க. அது பழகி நாமளும் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா மெட்ராஸோட உண்மையான பேர் சென்னை பட்டணம், சுருக்கமா சென்னை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ்ன்ற பேரை அதிகாரப்பூர்வமா சென்னைன்னு மாத்தினாங்க. இருந்தாலும் இன்னும் பழக்கத்துல நிறைய பேர் மெட்ராஸ் மெட்ராஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சரிண்ணே, அந்த ஊர்ல திங்கிறதுக்கு என்னென்ன ஃபேமஸ்? நம்ம ஊர்ல என்னெல்லாம் ஃபேமஸோ அதெல்லாம் அவங்க அங்க கடையா போட்டிருப்பாங்க. அதான் அங்க ஃபேமஸ். எங்க கரெக்டாங்க? கரெக்ட் தான், கரெக்ட் தான். அதையும் தாண்டி சென்னைக்குன்னு ஃபேமஸான எவ்வளவோ சாப்பாடு இருக்கு. முக்கியமா இந்த கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி நிறைய இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அண்ணா நகர்ல இருக்கா, சிவில் சர்வீஸ்க்கு படிச்சிட்டு இருக்கா. அவ என்கிட்ட சென்னையில கையேந்தி பவன் நல்லா இருக்கும், டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும், விலை கூட ரொம்ப சீப்பா இருக்கும்னு என்கிட்ட சொல்லிருக்கா. சோ சென்னைங்கிறது எல்லாருக்குமே நம்ம ஊரு, நம்ம எல்லாருக்கும் தலைநகரும் சென்னை. சரவணா அம்மா என்னப்பா பண்ற? இல்ல இந்த மேப் என்னது இது? அது சென்னையோட மேப் அத்த, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கோம். 2 நாள் போயிட்டு வரதுக்கு எதுக்கு இதெல்லாம் உனக்கு? சரி,
இப்படியே கதை பேசிக்கிட்டு தூங்காம இருந்தா எப்படி? நேரத்தோட தூங்கணும்ல. சரிங்கம்மா. தூங்கு. சரி சரி. வாடா. அம்மா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. வாங்கண்ணே. அத்தை முகத்துல ஒரு மாதிரி கவலை தெரியுது. ஏன் இப்படி இருக்காங்க? பாவம் அத்தை. அவர் ஜெயிச்சா இவங்கள மாதிரி யாருமே சந்தோஷப்பட முடியாது. ஆனா அத்தை மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவங்கள தடுக்குது. எதுவா இருந்தாலும் நீதான் எல்லாருக்கும் துணையா இருக்கணும் கடவுளே. அத்தை, என்னாச்சு அத்தை? அவரு போட்டியில தானே கலந்துக்க போறாரு. அதுக்கே நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? அவருக்கு அதுக்கான எல்லா தகுதியும் திறமையும் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி கலங்குறீங்க? ஏன்னா நான் அவனோட அம்மா. என் பிள்ளைக்கு எது சரி எது சரி இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் அத்தை நானும் நினைக்கிறேன். அவரை பத்தி எங்க எல்லாரை விடவும் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே போதும். அவரு தைரியமா முழு மனசோட இதுல கலந்துப்பாரு. தோத்துட்டா அம்மா கஷ்டப்படுவாங்களேன்னு அவரு பயப்படுறாரு. அவரு கஷ்டப்படுவாரேன்னு நீங்க பயப்படுறீங்க. ஆனா இதுல கலந்துக்கிட்டா நல்லா இருக்குங்கிற எண்ணம் உங்க 2 பேர் மனசுலயுமே இருக்கு. நாங்க 2 பேரும் ஒருத்தரை நினைச்சு ஒருத்தர் பயப்படுறதுக்கு காரணம் இருக்கு. அவனை எந்த போட்டியிலையுமே கலந்துக்க வேண்டான்னு தான் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். அவனை மட்டும் இல்ல, செந்திலு, ஆதி, பார்வதி எல்லாரையும் தான் சொன்னாங்க அத்தை. ஆனா ஏன் உங்களுக்கு போட்டினா அவ்வளவு கோவம் வருது? கோவம் இல்ல, பயம்தான். சின்ன புள்ளையில சரவண பள்ளிக்கூடத்துல ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிட்டான். போட்டிக்கு முந்தின நாள் தோத்து போற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. நாம தோத்து போயிடுவோமோன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. அவன் தோத்து போயிருந்தா கூட நான் அவனை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா ஐயோ அத்தை, என்னாச்சுன்னு சொல்லுங்க. சொல்றேன். மறுநாள் அந்த போட்டியில எல்லாரும் ஓடுறதுக்கு தயாராகி நின்னுட்டு இருந்தாங்க. சரவணனும் நின்னான். விசில் அடிச்சதும் எல்லா பசங்களும் ஓடினாங்க. ஆனா என் சரவண மட்டும் அப்படியே சில மாதிரி அங்கேயே நின்னுட்டான். யாரு என்ன சொல்லியும் அவன் அசையவே இல்லை. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் சரியா சாப்பிடல, தூங்கல, அப்படியே கல்லுல அடிச்ச மாதிரி இருந்தான். அந்த நேரத்துல என் புள்ளைய அப்படி பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. செத்து போயிடலாமான்னு இருந்துச்சு. அத்தை, அத்தை, அழாதீங்க அத்தை. அத்தை. ராஜா ராணி சீசன் 2 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி சீசன் 2 தொடர்கிறது. ஐயோ அத்தை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் சரியானா. அதுல இருந்து எந்த போட்டியிலயுமே அவன் கலந்துக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அவனுக்கு தோல்விய தாங்குற அளவுக்கு மனசுல தெம்பும் இல்ல, போட்டியில ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையும் இல்ல. அத்தை, நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. உங்க மனசு என்ன பாடுபடுதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இப்ப பக்குவம் இல்லாத 10 வயசு பையன் இல்ல அத்தை. இந்த குடும்பத்துக்காக தன்னோட ஆசை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி உழைச்சு இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆளா இருக்காரு. நம்ம ஊர்ல அவரை தெரியாதவங்க யாராச்சும் இருக்காங்களா? உங்க புள்ள திறமசாலியத்தை அவர்கிட்ட வாங்குற பொருள் தரமா இருக்கும்னு எல்லார் மனசுலயும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்காருல்ல. இதெல்லாம் லேஸ்ல நடக்கிற விஷயமாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. எத்தனையோ போட்டி, பொறாம, இது எல்லாத்தையும் தாண்டிதான் ஜெயிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. ஆமா, என் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்.
இப்ப அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு அத்தை. நிறைய பக்குவம் இருக்கு. இந்த வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்னு இப்ப அவருக்கு புரியுது. அவரு உங்களை நினைச்சுதான் அத்தை பயப்படுறாரு. அவரு தோத்தா நீங்க தாங்க மாட்டீங்களோன்னு அவர் நினைக்கிறாரு. அவனோட திறமைக்கு நான் தடையா இருக்க கூடாதுன்னு தான் இந்த போட்டியில கலந்துக்கோன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான், அது எனக்கு பிரச்சனையே இல்ல. அதனால அவன் கஷ்டப்படக்கூடாது. அவன் அவன் மனசு கொஞ்சம் கலங்கினாலும் என்னால தாங்க முடியாது. இல்லத்த, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. உங்க புள்ளைய இன்னும் அதிக நம்பிக்கையோட உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை நான் நிச்சயமா செய்வேன். பொண்ணை நம்பிதான் நான் அவனை அனுப்புறேன். போட்டியில என்ன ஆகுமோன்னு நான் பயப்படலம்மா. அதனால அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். இத நீ அவன்கிட்ட தெளிவா சொல்லிடு. சரியா? அத்தை, என் புள்ளைய நல்லபடியா பத்திரமா பாத்துக்கோமா. அத்தை, என்னத்த நீங்க? அவரை நான் நல்லபடியா பாத்துப்பேன். அவரை திரும்பி வரும்போது அவரை நினைச்சு நீங்க இன்னும் பெருமைப்படுற மாதிரி தான் அவர் வருவாரு. என்ன நம்புங்க அத்தை. சரி சந்தியா, நீ போ. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். சரி.